எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, லன்ச் டு ஈவினிங் ரொட்டீன் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த லஞ்சுக்கு வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வீக் டேஸில் தான் எடுத்தேன். அன்றைக்கி வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து ஆஃபீஸ். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அவர் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு இந்தியா காலிங் எல்லாம் ஃபோன் பேசிவிட்டு லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். லன்ச் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா கேரட் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அதை ஸ்டார்ட் பண்ணேன். கேரட் பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் நெய் இதெல்லாம் போட்டுட்டு கரம் மசாலா ஐட்டங்கள்லாம் போட்டுட்டு 2 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா அந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி தேவையான அளவு உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் வதங்குற கேப்பில் பார்த்திங்கன்னா கேரட்டு ஒரு 4 கேரட்டை எடுத்து நல்லா துருவி வச்சுக்கிட்டேன். அப்பப்போ இடையில வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா அது தீயாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நான் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வெங்காயம் வந்து ஓரளவு லைட் ப்ரௌன் கலர் வரையுமே நான் ஊற வச்சுட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் வந்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். வேலைகள்லாம் பண்ணும்போதே அப்பப்போ இடையில வந்து நான் வெங்காயத்தை லைட்டாக அந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேன். அப்படின்னா தான் வந்து கீழே அடி பிடிக்காமல் வரும். ஸோ வெங்காயம் இந்த ஓரளவு இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி பியூரி ஊற்றிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அதை மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டேன். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலா ஐட்டங்கள்லாம் நான் சேர்த்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் நம்ம பிரியாணி மசால் பொடி. எந்த பிரியாணி மசால் பொடினாலும் ஓகேங்க. நான் கடையில் வாங்கினதான் நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மூடி வச்சிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் வந்து நான் துருவி வச்சுருக்க கேரட்லாம் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். கேரட் வந்து வேகிறதுக்கு ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஆகும். நான் தண்ணி எதுவுமே ஊற்றலை. கேரட்லேருந்தே கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வரும். இது எல்லாமே மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே பண்ணணும். அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் தயிர் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு சைடிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோயா சங்க்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு 2 கப் எடுத்து சுடுதண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கேரட் பார்த்திங்கன்னா அது நல்லா ஒரு பாதி வெந்ததுக்கப்புறமா ஒரு கை கொத்தமல்லி, ஒரு கை ஃபுல்லாக புதினா இதெல்லாம் போட்டு நல்லா அதெல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை நான் போட்டுக்கிட்டேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி நான் சேர்த்துக்கிட்டேன். நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் ஏன் ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏன் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியும். நான் அதனால தான் யூஸ் பண்ணிக்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் உப்பு செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டு கொஞ்சம் லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 2 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு நல்லா லைட்டாக கிளறி விட்டுட்டு, ஏன்னா ரொம்ப கிளறணுன்னா ரைஸ் வந்து உடஞ்சிரும். ஸோ லைட்டாக கிளறி விட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் நான் வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த கேரட் பிரியாணி வந்து கிட்ஸ் எல்லாம் நல்லாவே சாப்பிடுவாங்க. ஸ்பைஸ் இல்லாமல் வைக்கணும். ஸோ ஸ்பைசி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா கேரட் பிரியாணி சூப்பராக சாப்பிடுவாங்க. எங்களுக்கு வந்து கூட கொஞ்சம் சைட் டிஷ் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சோயா சங்க்ஸில் வந்து சுக்கா நான் பண்ணுறேன். கேரட் பிரியாணி ஸ்பைசி இல்லாமல் நான் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த சுக்காவுக்கு எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, சீரகம்,
காஷ்மீர் ரெட் சில்லி, நார்மல் ரெட் சில்லி, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு எண்ணெயில் வெடித்ததுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் நான் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டு அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சோயா சங்க்ஸ் ஊற வச்சுருந்தேன் பார்த்தீங்களா சுடுதண்ணியில், அது ஒரு 10-15 நிமிஷம் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அது தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். வெங்காயம் நல்லா அந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிட்டு பொடி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டேன். இது எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அளவுகள், என்னென்ன ஐட்டங்கள் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பொடி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் தீர மாதிரி இருக்கும். அந்த டைமில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பொடி வந்து கருகாமல் வரும். அதுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருக்கிற அந்த சோயா சங்க்ஸை வந்து எடுத்து அதோட மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். போட்டுட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சோயா சங்க்ஸ்லேருந்து நமக்கு தண்ணி வந்து வெளியே வராது. ஸோ நம்ம தண்ணி சேர்த்தா தான் உண்டு. ஸோ தண்ணி சேர்த்து அதை நல்லா காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் கலருக்காக ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டேன். இது மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே பண்ணினா சூப்பராக இருக்கும். ஹை ஃப்ளேமில் பண்ணோன்னா ரொம்ப ரப்பர் மாதிரி ஆயிரும். சோயா சங்க்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அந்த ஹாட் வாட்டரில் நம்ம ஊற வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த டைம்லேயே வெந்திருக்கும். இது வந்து மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அந்த சோயா சங்க்ஸை வந்து நம்ம வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டு அதை நான் இறக்கி வேறு பாத்திரத்துக்கு நான் மாற்றி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணிக்கு கொஞ்சம் தயிர் வெங்காயம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் வெங்காயத்தோட கொஞ்சம் குக்கும்பரையும் கட் பண்ணி ஆட் பண்ணி நான் சேர்த்து தனியாக அதையும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ கேரட் பிரியாணி விசில்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு நல்லா கேரட் பிரியாணி உதிரியாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது கண்டிப்பாக உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு பண்ணி கொடுங்க, அவங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. நான் இங்கிட்ட சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் வந்து ஆதிரனை பார்க்கவே இல்லை. இங்கிட்ட ஆரஞ்சு சாப்பிட்டுக்கிட்டே அவன் அப்படியே தூங்கிட்டான். சரி, நான் அவனை உள்ளே போய் நான் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஹரிக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து அதுக்கப்புறம் தான் ஆஃபீஸ்லேருந்து வந்தார். லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவார் சாப்பிட்றதுக்கு. ஸோ நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டதுக்கப்புறமா அதுக்கப்புறம் ஆதிரனும் முழிச்சிட்டான். அவன் எழுந்திரிச்சப்பறம் அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நார்மலாக எப்பயும் போல் நான் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மதியம் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு 1 வீக்காக வந்து கோல்டு ட்ரை காஃப் இருக்கறனால என்னால் கண்டினியூஸாக வீடியோ வந்து வீக்லி 2 டேஸ் போட முடியல. அதனால தான் ஒவ்வொரு வீடியோவாக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வீடியோ கூட போன வாரம் எடுத்தது. ஸோ நான் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணி இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ நான் எப்போது எனக்கு உடம்பு சரியானதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போட நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் உடனே வந்து நான் க்ளீன் பண்ணலாம். அன்றைக்கி கொஞ்சம் நேரம் மதியம் நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா அந்த மதியம் சாப்பிட்ட சாப்பாடு, அந்த சமையல் பண்ண ஐட்டங்கள் எல்லாமே அப்படியே கிச்சனில் இருந்தது. அதுக்கப்புறமா ஈவினிங்காக தான் நான் எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு பாத்திரம் கழுவிட்டு டிஷ்வாஷரில் போட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கிச்சனை வந்து கொஞ்சம் டீப் க்ளீனிங் பண்ணலாம். அப்படி ரொம்ப நாள் ஆச்சு அந்த இது கொஞ்சம் டீப் க்ளீனிங் பண்ணி. ஸோ அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் நிறையா பேர் வந்து கிட்ஸுக்கு ரெசிபீஸ் நிறையா கேட்டிருந்தீங்க, என்ன சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து என்னோடய 2 பசங்களுக்கு வந்து 6 மந்த் வரை வந்து நான் ஃபீடிங் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஃபீடிங் 1 இயர் வரை பசங்களுக்கு ஃபீடிங் உண்டு. ஸோ 6 மந்த்துக்கு அப்புறம் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், பியூரி இதெல்லாம் கொடுக்க ஆரம்பித்தேன். ஸோ நம்ம என்ன கொடுக்குறதா இருந்தாலுமே ஃபஸ்ட்டு நம்ம எப்போயும் ரெகுலராக பார்ப்போம் இல்லையா டாக்டர்கிட்ட, அவங்கக்கிட்ட கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு தான் நம்ம கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டே வந்து நம்ம எல்லாத்தையுமே ட்ரை பண்ணக்கூடாது, ஒவ்வொன்றா தான் ட்ரை பண்ணணும். பசங்களுக்கு ஏதாவது அலர்ஜி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி தான் நான் ஃபஸ்ட்டே. ஆனால் எல்லாமே அந்த 1 இயர்க்குள்ளே நம்ம ட்ரை பண்ணால் தான் உண்டு. அதுக்கப்புறம் பசங்களுக்கு வந்து ரொம்ப அலர்ஜி ஆயிரும். ஸோ எதுவுமே அந்த 1 இயர்க்குள்ளே டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நம்ம எல்லாமே பசங்களுக்கு கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் ஃபுட்டு, நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாமே
1.5 வயசுலேருந்தே நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் கொஞ்சம் காரம் கம்மியாக கொடுக்கணும். கொஞ்சம் நமக்கு மட்டும் ஒரு சில ஐட்டங்களை காரம் போட்டுட்டு சில ஐட்டங்கள் வந்து காரம் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது காய் வச்சுருந்தோம் அப்படின்னா அது காரம் இல்லாமல் நம்ம குழம்புக்கு மட்டும் காரம் போட்டுட்டு காய்க்கு காரம் இல்லாமல் நம்ம வச்சோம் அப்படின்னா பசங்களுக்கும் அதை நான் கொடுப்பேன். இப்படி தான் இப்போதைக்கு நான் பசங்களுக்குன்னு தனியாக நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது. நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் என்னோடய பசங்களும் சாப்பிட்றாங்க. என்னோடய மூத்த பையனுக்கு வந்து 5 வயசு முடிஞ்சிச்சு, 2வது பையனுக்கு 2 வயசு முடிஞ்சிருச்சு. கிச்சன் எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாஷரில் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தேன். ஸோ அது வாஷ் பண்ணி முடிச்சிச்சு. அதுக்கப்புறம் ட்ரையரில் போடுறதுக்கு நான் போட்டுட்டு இருந்தேன். ஆதிரனும் வந்துட்டான். அவன் வந்து எப்போயுமே இந்த ட்ரையரில் போடும்போது இல்லை பாத்திரங்கள்லாம் எடுத்து வைக்கும்போது வந்துடுவான் ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அவனும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நானும் சேர்ந்து ட்ரையரில் போட்டுட்டு இருந்தோம். மார்ச் மந்த் வந்து வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறவங்களோட நேம் எல்லாம் சொல்கிறேன். மலையரசி அண்ட் முத்துக்குமார், மகாலட்சுமி அண்ட் சீனிவாசன், நந்தினி அண்ட் சீனிவாசன், மதன்குமார் அண்ட் ரஞ்சிதா, செல்வம் அண்ட் ராணி பிரியா, ஆறுமுகம் அண்ட் சந்திரகலா, அருண் அண்ட் ஸ்டெல்லா. இவங்க எல்லாம் மார்ச் மந்த் வெட்டிங் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருக்குமே ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி. அதுக்கப்புறம் ஃபுல்லாக வேக்யூம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டாய் ரூம் எல்லாத்தையும் பசங்க க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. நான் ஃபுல்லாக வேக்யூம் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமா பெட்ரூமை தவிர மற்ற எல்லா ஏரியாவிலையும் நான் வேக்யூம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் பெட்ரூமில் முந்தின நாள் நைட்டு தான் வேக்யூம் போட்டோம். ஸோ அதனால் வந்து நான் பெட்ரூமில் போடலை. இப்போ வந்து மார்ச் மந்த்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்களோட நேம் சொல்கிறேன். தர்ஷினி, எரினா யாஸ்மின், வைஷாலி, திவ்யா, கேஷ்வி ராம்ராஜ், ஹர்ஷிதா, அபிதா, புவனா, மோனிஷா, அபி, ஜெயப்ரியா, பூமிகா, தீப்தி, லக்ஷனா, ஆஷ்மா, சாஜியா, ராம்குமார். இவங்க எல்லாருமே மார்ச் மந்த் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருக்குமே ஹாப்பி 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 பர்த்டே. அதுக்கப்புறம் வேக்யூம்லாம் போட்டு நான் டீ குடிச்சிட்டு இருந்தேன். ஹரி வந்து பஸ்ஸில் விளையாண்டுட்டு இருந்தான். கூடவே ஆதிரனும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நீயும் வாமா ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொன்னான். ஸோ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து பஸ்ஸில்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பஸ்ஸில்ஸ் விளையாண்டுட்டு இருக்கும் போதே எங்கள் வீட்டுக்கார் வந்து ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து ஹரிக்கு டான்ஸ் கிளாஸ் இருந்தது. அது இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியதாக இருந்தது. அதுக்கு கிளம்பி நாங்கள் போயிட்டோம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே என் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.